மதிமுக என்கிற அரசியல் கட்சி எதற்காக தொடங்கப்பட்டதோ அதனுடைய எல்லா நோக்கங்களுக்கும் அவரே சமாதி கட்டி விட்டார். இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு டிராமா நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, ஒரு அரசியல் நாடகம் நான் கட்சி விட்டு போறேன்னு துரை வைகோ சொல்லவும், எல்லாருமே நீங்க போகாதீங்கன்னு சொல்லவும், 2 பேருக்கு இடையில சமாதானம் செய்து வைப்பது போன்ற ஒரு நாடகத்தை யார் நடத்தினா? வைகோ நடத்தினார். திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்து மல்லை சத்யாவை நீங்கள் திமுகவில் சேர்த்து விடக்கூடாது என்று கோரிக்கை வைத்ததாக ஒரு கருத்து இருக்கிறது. திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்து மல்லை சத்யாவை நீங்கள் திமுகவில் சேர்த்து விடக்கூடாது என்று கோரிக்கை வைத்ததாக ஒரு கருத்து இருக்கிறது. தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மதிமுகல என்ன நடந்துகிட்டு இருக்கு? மதிமுக என்கிற அரசியல் கட்சி எதற்காக தொடங்கப்பட்டதோ அதனுடைய எல்லா நோக்கங்களுக்கும் அவரே சமாதி கட்டி விட்டார். ஏறத்தாழ வைகோ அவர்களே எல்லாத்துக்கும் சமாதி கட்டார். வைகோவிடம் இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னா, நல்ல மேடை பேச்சாற்றல், ஒரு பெஸ்ட் பார்லிமெண்டரியன் என்கிற இமேஜ், இதெல்லாம் அவரிடம் இருந்தது. ஆனால் அவருக்கு ஒரு நிர்வாகத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருந்ததா? கட்சி நடத்தக்கூடிய ஆற்றல் இருந்ததா? கட்சியை கரைய விடாமல் பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருந்ததா என்று கேட்டால் அவருக்கு எந்த தகுதியுமே இல்லை. அவரோட கட்சியை தொடங்கியவர்களில் எல் கணேசன், பொன் முத்துராமலிங்கம், செஞ்சி ராமச்சந்திரன், ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. மதிமுக அலுவலகத்துக்கு நீங்கள் சென்றீங்கன்னா பார்த்தீங்கன்னா, கல்வெட்டில் எல்லாவற்றிலையுமே எட்டு போட்டு அழிச்சு வச்சிருப்பாங்க. கட்சி தொடங்குகிற போது யாரெல்லாம் தூண்களாக இருந்தார்களோ, யாரெல்லாம் அந்த கட்சியினுடைய அடிமர வேறாக இருந்தார்களோ, அவர்கள் அத்தனை பேருமே அந்த கட்சியை விட்டு போயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவரிடத்துல எந்த நிதானமான தலைமை பண்பு ஒரு இடத்துல சுத்தமாக கிடையாது. சிறந்த பேச்சாளரை தவிர சிறந்த தலைவராக அவரை பார்க்க முடியவில்லை. நிறைய போராட்ட களங்களிலே அவர் பங்கு பெற்றிருக்கிறார். ஈழ அரசியல் போராட்டத்திலே இருந்து, ஸ்டெர்லைட்ல இருந்து நிறைய போராட்ட களங்களிலே அவர் நின்றிருக்கிறார். ஆனால் தேர்தல் அரசியலிலே அவர் கடந்த காலங்களிலே எடுத்த முடிவுகள் எல்லாம் முன்னுக்கு பின் முரணான முடிவுகளை எடுத்து கட்சியை காலாவதி செய்து விட்டார். கடைசியாக தன்னுடைய மகன் துரை வைகோவை முதன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு நாடகத்தை நடித்தார். அந்த நாடகம் என்னவென்றால், நானே கட்சிக்கு வர வேணான்னு சொல்றேன், நான் விரும்பவில்லை என்று சொல்லிக்கொண்டே அவரை கட்சிக்குள்ளே அனுமதித்து அந்த கட்சியினுடைய அறக்கட்டளை சொத்துக்களை எல்லாம் தன் மகனுக்கு அவர் தான் நிர்வகிக்க வேண்டும் என்கிற ஆசையிலே மறைமுகமாக கொண்டு தலைமை நிலைய செயலாளர் என்றெல்லாம் சொல்லி, இப்பொழுது இன்னொரு தலைவர் அங்கே இருக்கக்கூடாது, தனக்கு நிகரான தன் மகன் சொல்வதை மட்டுமே கேட்கக்கூடிய தலையாட்டி பொம்மையாகத்தான் மற்றவர்கள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலையாட்டி பொம்மையாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவர், கருத்து விமர்சனங்களோடு கூடிய ஒருவர், கள செயல்பாட்டாக இருக்கக்கூடிய மல்லை சத்யாவை இவருக்கு பிடிக்கவில்லை, துரை வைகோவுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக ஒரு டிராமா 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு டிராமா நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, ஒரு அரசியல் நாடகம் நான் கட்சி விட்டு போறேன்னு துரை வைகோ சொல்லவும், எல்லாருமே நீங்க போகாதீங்கன்னு சொல்லவும், 2 பேருக்கு இடையில சமாதானம் செய்து வைப்பது போன்ற ஒரு நாடகத்தை யார் நடத்தினா? வைகோ நடத்தினார். அவரே இப்போது என்ன சொல்றாருன்னா, விடுதலை புலிகளுடைய இயக்கத்திலே மாத்தையான் ஒருத்தர் இருந்தாரு. அவர் பிரபாகரனுக்கு விசுவாசியாக இருந்து பின்னால இந்திய உளவுத்துறை ராவுக்கு உளவாளியாக மாறி பிரபாகரனை கொன்று விட்டு தலைமை பொறுப்பை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்தார், துரோகியாக மாறிவிட்டார் என்று விடுதலை புலிகளால சுட்டு கொலை செய்யப்பட்டவர் மாத்தையன். அவரை போன்றவர் தான் மல்லை சத்யா என்று அவர் பேசுறார். அந்த அளவுக்கு அவர் என்ன துரோகம் செய்தார்னு கேட்டா, எதிர்கட்சிக்காரன் எல்லாம் போய் பேசினாருங்கிறாரு. கல்யாணத்துக்கு போனாரு, வல்லம் பஷீர்னு ஒருத்தருடைய வீட்டு கல்யாணத்துக்கு போனாரு, மாற்றுக் கட்சிக்காரர்களோட எல்லாம் ரகசியமா தொடர்பு வச்சிருக்கிறாரு, கட்சியை விட்டு போனவங்களோட எல்லாம் அவர் தொடர்பு வச்சிருக்காரு. அப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க கடந்த காலத்துல கட்சியில முரண்பட்டவர்களோட எல்லாம் போய் பேசக்கூடாதுன்னா திமுக காரங்களோட நீங்க பேசக்கூடாதுல்ல? அந்த கட்சியை ஒழிச்சு கட்டு தானே சவால் விட்டு தானே வைகோ வந்தாரு. நிறைய மாவட்ட செயலாளர் கூட தான் திமுக வந்தாரு. காரணம் இதே காரணம் தான் அவர் ஸ்டாலின் மேலையும் கலைஞர் மேலையும் வச்சாரு. திரும்ப இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணா இது கட்சிக்கு பாதிப்பு. அதாவது ஏற்கனவே கட்சி மிக மோசமான பின்னடைவுக்கு போய்விட்டது. இந்த கட்சியில முதன்மையாக இருந்தவர்கள், முக்கிய தலகர்த்தர்களாக இருந்தவர்கள், தளபதிகளாக இருந்தவர்கள் யாருமே இல்லை. கட்சிக்காக தொடர்ந்து முழங்கி கொண்டு வாழ்நாள் முழுக்க பேசிக் கொண்டிருந்த நாஞ்சில் சம்பத்து கட்சியை விட்டு அகற்றப்பட்டார், தூக்கி எறியப்பட்டார். இப்ப நாஞ்சில் சம்பத்து இவரால தான் அதிமுகவுக்கு போனாரு. அதிமுகல இருந்து மறுபடியும் இப்ப திமுகவிலையும் நேரடியா சேராம, நான் கட்சிக்கு அப்பாற்பட்டவன், திராவிட இயக்க பற்றாளர் என்று என்னுடைய மிச்சம் இருக்கிற காலத்தை இப்படி இருந்து விட்டு போகிறேன்னு நாஞ்சில் சம்பத் ஒரு பேச்சாளராகவே இருக்கிறார். அப்ப தன்னுடைய இளமை கால மொத்தத்தையுமே மதிமுகவுக்காக அர்ப்பணித்தவர்கள், வேலை செய்தவர்கள், களத்திலே நின்றவர்கள் என்று நீண்ட வரிசை இருக்கிறார். அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையுமே ஏறத்தாழ வைகோவை நம்பி அஸ்தமனமாகிவிட்டது.
இப்பொழுது கடைசியாக மகனை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காக மல்லை சத்யாவை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளாத குறையாக கொலைப்படி சாட்டி அவர் வெளியேற்றுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். கலைஞர் செய்த அதே வேலையை இப்ப வந்து வைக்கவும் செய்யறாரு. இல்ல, கலைஞர் கூட மறுபடியும் இவரை ஏற்றுக்கொண்டாரு. அந்த நேரத்தில் அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொன்னாலும் கலைஞர் அவர்கள் மறுபடியும் இவரை ஏற்றுக்கொண்டாரு. இவர் அப்படி இல்லையே. இவர் வந்து கொலைப்படி சாட்டது அவருடைய உயரம் வேற, கலைஞருடைய உயரம் என்பது வேற. ஏன்னா கலைஞரால வந்து வைகோ உருவாக்கப்பட்டார். அதற்கு முன்பு வந்து அவர் காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு நாடாளுமன்ற வாய்ப்பை வந்து கலைஞர் தான் வழங்கினார். அவர் நாடாளுமன்றத்திலே மிகப்பெரிய ஆளாக வருவதற்கு கலைஞர் தான் காரணமாக இருந்தார். கலைஞரால் அடையாளம் பெற்ற ஒரு வாழ்க்கை அவருக்கு இருந்தது. அவர் வந்து கலைஞருக்கு தெரியாம வந்து இலங்கைக்கு அவர் போய் வந்தார், விடுதலை புலிகளோடு தொடர்பு வைத்திருந்தார் அப்படிங்கிறப்ப உளவுத்துறை வந்து தகவல் சொன்னதாகவும் அதனால அவர் வந்து கட்சியை விட்டு நீக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததாக அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது உண்டு. அது தவறு என்று நியாயம் கேட்கிறேன் என்று அவர் பேசினார் வைகோ அவர்கள். அதே நியாயத்தை நானும் நியாயம் கேட்கிறேன் என்று மல்லை சத்யா கிளம்பினார்னா அந்த கட்சியினுடைய நிலைமை என்ன ஆகும்? மல்லை சத்யாவுடைய உணர்ச்சி மிக்க ஒரு கண்ணீரோடு கூடிய பேட்டியை இன்றைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒளிபரப்பியது. இந்த நிலைமை நீடிச்சுன்னா மதிமுகவில் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்சம் பேர் வெளியேறிப்பான். இல்ல, இப்ப மல்லை சத்யா வந்து எல்லா சேனலுமே அவர் கண் கலங்குறாரு. எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பட்டத்தை வந்து தலைவர் கொடுத்துட்டாரு, நான் வேற எந்த கட்சிக்கும் போக போறதில்ல, எனக்கு அரசியல் வழிகாட்டி வந்து வைகோ ஐயா தான், நான் கடைசி வரை இப்படிதான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடை சொல்றாரு. அதுல அப்படியே இருப்பாரா? இல்ல, அதாவது வைகோ அவர்கள் வந்து என்ன செஞ்சாருன்னா மல்லை சத்யாவை நீக்க வேண்டும் என்று முடிவெடுத்ததற்கு பின்பு திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்து மல்லை சத்யாவை நீங்கள் திமுகவிலே சேர்த்து விடக்கூடாது என்று கோரிக்கை வைத்ததாக ஒரு கருத்து இருக்கிறது. அது ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? ஒரு ஏற்கனவே மதிமுகவிலே இருந்து வந்தவர்களை எல்லாம் திமுகவிலே வந்து சேர்க்காமல் வைத்திருக்கிறார்கள். புலவர் செவந்தியப்பன் போன்றவர்கள் எல்லாமே வந்து சேருவதற்கு தயாராகிவிட்டார்கள். மணிமாறன் இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கிறது. பூமிநாதன், மதுரையை சேர்ந்த மாவட்ட செயலர் இந்த பூமிநாதன், இந்த போன்றவர்கள் எல்லாம் அந்த கட்சியிலே வந்து திமுகவிலே சேர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் யாரையுமே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சேர்க்கவே இல்லை. ஏன்னா கூட்டணியிலே இருக்கிறோம், மதிமுக கூட்டணியிலே இருந்து கொண்டு அந்த கட்சியிலே இருக்கிறவர்களை சேர்த்தால் கூட்டணிக்கு குந்தகம் உடையும், அது செய்யக்கூடாத வேலை என்று ஸ்டாலின் நாகரிகம் கருதி யாரையுமே சேர்க்காமல் இருக்கிறார். அதனால மல்லை சத்யாவை ஒரு வேலை சேர்த்து விடுவார்களோ, அவர் செல்வாக்கு மிக்கவர், அவர் வந்து மல்லை தமிழ் சங்கத்தை எல்லாம் நடத்தக்கூடியவர், அவர் சமுதாய போராட்டங்கள் எல்லாவற்றிலையுமே களத்திலே போய் நின்றவர். இப்போதான் துரை வைகோ வந்திருக்கிறார். துரை வைகோ ஒன்றும் பெரிய கள போராளி அல்ல, கருத்தியலாகவும் வந்து ஒரு பெரிய தெளிவான ஆளும் கிடையாது. எடுத்தெடுப்பிலே நாடாளுமன்ற உறுப்பினராக அவரை கொண்டு வந்து விட்டார்கள். ஏன் மல்லை சத்யாவுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறார்களா? அப்படி வழங்கவில்லை. எனவே மல்லை சத்யாவை வந்து வீழ்த்தி விட்டு துரை வைகோவை வாழ வைக்க வேண்டும் என்கிற இடத்திற்கு வைகோ வந்து விட்டார் என்பது அவர் செய்யக்கூடிய அரசியல் பிழை. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்று சொல்வார்கள். நீங்கள் காலத்தால் வீழ்த்தப்படுவீர்கள். வைகோ இவ்வளவு பெரிய போராட்ட குணம் கொண்டவராக இருக்கக்கூடியவர், பேச்சாற்றல் கொண்டவராக இருக்கிறவர், ஒரு விஜயகாந்த் அடைந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை கூட அவரால் பெற முடியவில்லையே. அப்ப அவருக்கு அரசியலிலே வந்து மிகப்பெரிய நுணுக்கங்கள் எதுவும் இல்லை. தொண்டர்களை அரவணைக்கக்கூடிய பண்பு வருடத்துல இல்லை. தன்னை தவிர யாருமே பெரிய தலைவர்களாக வந்துவிடக்கூடாது என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு அவர் செயல்பட்டு இருக்கிறார், நயவஞ்சகத்தோடு செயல்பட்டு இருக்கிறார் என்று அவரோடு பழகியவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, மல்லை சத்யா திமுகவுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் போய் ஸ்டாலின்கிட்ட பேசியிருக்காருன்னு சொல்றீங்க. இப்போ கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காரு. இப்போ திமுகவுக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, திமுக உடனடியாக சேர்த்து கொள்ளாது. எதிர்காலத்திலே மதிமுகவே திமுகவில் இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும். தாய் கழகத்திற்கே செல்கிறோம். இல்லை, அப்படி அல்ல, வேறு வழி இல்லை. அவங்களால இனிமேல் கட்சி நடத்த முடியுமா என்கிற ஒரு கேள்வி வந்து விட்டது. ஏன்னா முன்னணி தலைவர்கள் பல பேர் வந்து அந்த கட்சியிலே வந்து இல்லாமல் போய்விட்டார். இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே டம்மி பீஸ் தான் இருக்கிறாங்க. பெரிய அளவில் ஆளுமை மிக்க தலைவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், செயலாற்றல் மிக்கவர்கள் எல்லாம் பெரும்போது இல்லாமல் போய்விட்டார். எனவே வைகோவுக்கு பின்னாடி அந்த கட்சி துரை வைகோவெல்லாம் ஒரு ஆளுமையாக கருதி கொண்டு தமிழ்நாட்டிலே வந்து மக்கள் மதிக்கக்கூடிய இடத்துல எல்லாம் அவர் இருக்க வாய்ப்பே இல்லை. கட்சியினுடைய சொத்துக்களை கைப்பற்றுவதற்கு வேறு யாருக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக வேண்டிய வாரிசாக அவரை கொண்டு வந்து வைத்து விட்டார் என்றுதான் விமர்சனங்கள் வருகிறது. இப்போ துரை வைகோ வரும்பொழுது, மதிமுகக்குள்ள வரும்பொழுது நிறைய விமர்சனங்கள் இருந்திருக்கும்ல? விமர்சனங்கள் இருந்தது. அதை முதல் நாளே வந்து நாளைக்கு நிர்வாக குழு கூட்டுக்கிறோம், நீங்க வந்து துரை வைகோவை ஆதரித்து பேசுங்கன்னு தனித்தனியா ஒவ்வொரு நிர்வாகிக்கா போன் போட்டு வைகோவே பேசுனா மறுநாள் மானியத்தேனை பொன்மானின் நிர்வாக குழுவில் பாராட்டிட்டு அவரை ஏகமனதாக நாங்கள் முதன்மை செயலாளராக தேர்ந்தெடுத்து விட்டோம்னு சொல்றது போன்ற அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார். மதிமுகவோட இனிமே அரசியல் எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? மதிமுக என்கிற கட்சி ஏறத்தாழ வந்து இல்லாமல் போய்விட்டது. அது நடைமுறையிலே இனிமேல் செல்லுபடி ஆகாது. ஏன்னா அந்த நம்பகத்தன்மையை அவர் இழந்து விட்டார். ஏன்னா அவர் என்ன செய்வார்னா, கலைஞருக்கு எதிராக கட்சி தொடங்கினார், அப்புறம் திமுக போய் கூட்டணி சேர்ந்தார், ஜெயலலிதாவுக்கு எதிராக நடைபயணம் போனார்,
அப்புறம் ஜெயலலிதாட்ட போய் கூட்டணி சேர்ந்தார். மாறி மாறி கூட்டணி வைத்தது மூலமாக தனித்தன்மையை அவர் இழந்து விட்டார். தனித்தன்மை இழந்து விட்டதற்கு பின்பு கலைஞரை எதிர்த்து கட்சி தொடங்குறவர் வந்து கலைஞரோட சேர்ந்துட்டாருங்கிறப்ப, கூட்டணி சேர்கிறாருங்கிறப்ப, அவருடைய அந்த அந்த வீராப்பு என்ன ஆனது, வைராக்கியம் என்ன ஆனது? நீங்க எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை விட்டு வெளியேறி வந்தார். வாழ்நாள் முழுக்க திமுக எதிர்ப்பு அரசியலை பேசினார். சரியோ தப்போ ஒரு நிலைப்பாட்டிலே உறுதிமிக்கவராக இருந்தால் மக்களுடைய நம்பகத்தன்மையை பெற முடியும். இவர் மக்களுடைய நம்பகத்தன்மையை வந்து பெறுவதில் இழந்து விட்டார். அதிமுகவுக்கு பின்னாடி வந்த விசிகா போன்ற கட்சிகள்லாம் வளர்ந்து நிற்கிறது. அதற்கு பின்பு வந்து தேமுதிக எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்து விட்டது. இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி 8.2% வரைக்கும் வளர்ந்து விட்டது. அடுத்த தலைமுறையாக இன்றைக்கு விஜய் வந்து நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இவ்வளவு கட்சிகள் வந்ததற்கு பின்பு காலாவதி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்து விட்டார். ரஜினிகாந்த் வரப்போகிறார் என்கிற ஒரு வதந்தி இவர் கட்சி ஆரம்பித்த காலத்தில் வந்தபோது இவர் கட்சி அப்பொழுதே கலகலத்து விட்டார். இளைஞர்களினுடைய பெரும்பகுதி வந்து இவரை விட்டு போய்விட்டார். எனவே பெரிய அளவிலே வந்து வைகோவால் வளர முடியவில்லை. அவர் மாநில அரசியலிலே ரொம்ப தீவிர கவனம் செலுத்தாமல் மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டிலேயே அரசியல் செய்து விட்டார். ஒரு முறை மத்திய அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு மதிமுகவுக்கு கிடைத்தது. அவரு எப்பொழுதுமே என்ன செய்வார்னா, தான் எடுத்த முடிவை தானே தகர்த்து விடுவார். இப்ப அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தது தவறு என்று சமீபத்தில் அறிக்கை விட்டார். அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அதிமுகவுக்கு அரசியல் அங்கீகாரம் பெற்று தந்ததே அந்த அதிமுக கூட்டணி தான் என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு. அப்ப கடந்த காலத்திலே வந்து அதே மாதிரி கலைஞரை குறித்து தவறாக பேசிவிட்டார். ஒரு முறை பேசிட்டு மன்னிப்பு கேட்டார். கலைஞரை வந்து அவருடைய சாதியை குறித்து அவர் பேசிவிட்டார் என்று ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டது. அப்ப எல்லா முறையுமே அவர் அரசியலிலே வந்து தொடர்ந்து தவறுகளை இழைத்துக் கொண்டே இருக்கிறார். அதனால அரசியலிலே அவருக்கு எதிர்காலம் என்பது பெரிய அளவிலே இருக்காது. இப்போ வைகோ அவர்கள் வந்து பயங்கரமா மேடை பேச்சு பேசுவாரு, மதிமுகவோட அடையாளமாவே இருந்தாரு. அந்த இடத்த துரை வைகோவால் நிரப்ப முடியுமா? துரை வைகோவுக்கு அரசியல் அறிவே இல்லையே, அடிப்படை அறிவே கிடையாது. வெளிநாட்டிலே படித்து விட்டு பல தொழில்களை செய்வதற்காக வேண்டி பல முயற்சிகள் செய்தார். எல்லாத்துலேயும் ஃபெயிலியரு. அவரை கொண்டு வந்து திடீர்னு தலைவராக்கினா அரசியலில் அவருக்கு என்ன பயிற்சி இருக்கிறது? திமுக மூத்த தலைவர்கள் கூட ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததா, துரை வைகோ மேல இருந்ததா ஒரு தகவல் வெளியாகி இல்ல. அவர் வந்து நாங்கள் தனித்த சின்னத்துல தான் போட்டிடுவோம் அப்படி இப்படின்னு சென்றடிச்சாரு. அவர் கட்சி வந்து வலிமை இல்லாமல் நீங்கள் வந்து கண்ணீர் விடுவதனாலேயோ நீங்கள் வந்து இன்னொருத்தரை குறை சொல்வதனாலேயோ ஒன்றுமே ஆக போறது. இந்த மல்லை சத்யா அவர்கள் இப்ப விலகிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த கட்சியில ஒரு நோன் பேஸா தெரிகிற ஆள் யாரா இருப்பாங்க? அப்படி ஒன்று இல்லை அந்த கட்சியில. மல்லை சத்யா நீதி கேட்டு நெடும்பயணம் போக போறேன்னு சொல்லி கேள்விப்படுறேன். அப்படி ஒரு பயணத்தை அவர் தொடங்கி விட்டார் என்று சொன்னால் மதிமுகவிலே மிச்சம் இருக்கிற தொண்டர்களும் இல்லாமல் போய்விடுவார்கள். மதிமுகவின் கூடாரத்தை காலி செய்யக்கூடிய ஒரு இடமாகத்தான் இப்ப மல்லை சத்யாவை நீக்கியதை நான் பார்க்கிறேன். மதிமுகல இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறது, திமுக கூட்டணியில சீட்டு கேட்கறதுல ஒரு பிரச்சனைகள் நிச்சயமாக ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். மதிமுகவுக்கு போதிய சீட்டுகள் வழங்கப்படுமா என்கிற சந்தேகம் நமக்கு வருகிறது. எத்தனை சீட்டு வரை கொடுப்பாங்க மதிமுக? 12 சீட்டு கேட்கறாங்க, பாதி சீட்டு தான் கொடுப்பாங்க. 6 தான் கொடுப்பாங்க. ஓகே சார், கருத்துக்களை பயந்துகிட்டதுக்கு நன்றி சார்.